குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் மலையடிவாரம் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் இன்று காலை ஏற்பட்ட நில அதிர்வு மக்களை பீதியில் மூழ்கடித்தது. அம்பை, கல்லிடைக்குறிச்சி, பாபநாசம், விகேபுரம், சிவந்திபுரம், ஆழ்வார்குறிச்சி, கடையம், மேட்டூர், ரகுமானியாபுரம், பெத்தநாடார்பட்டி, பாவூர் சத்திரம், சுரண்டை மற்றும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் இந்த நில அதிர்வு உணரப்பட்டது. பாபநாசத்துக்கும் சுரண்டைக்கும் உள்ள இடைவெளி மட்டும் 40 கிலோமீட்டர். இந்த இரண்டு ஊர்களுக்கும் இடைப்பட்ட பல கிராமங்களில் நில அதிர்வை மக்கள் உணர்ந்தனர். சரியாக காலை 11:45 முதல் 11:50 மணிக்கு இடையே 5 முதல் 15 வினாடி வரை தொடர்ச்சியாக நில அதிர்வு ஏற்பட்டது. பூமிக்கு அடியில் ராட்சத பாறைகள் உருண்டு செல்வதை போன்ற அதிர்வையும் சத்தத்தையும் மக்கள் உணர்ந்தனர். சில இடங்களில் வீட்டில் இருந்த பாத்திரங்கள், பொருட்கள் உருண்டு விழுந்தன. கதவு, ஜன்னல், ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட், நகர செட்கள் குலுங்கின. குழந்தைகள், சிறுவர்கள் வீதியில் உறைந்தனர். மக்கள் பலர் அதிர்ச்சியில் வீடுகளை விட்டு வெளியே ஓடினர். 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இந்த நில அதிர்வால் பரபரப்பு ஏற்பட்டது. அம்பை அருகே உள்ள அடைய கருங்குளம் என்ற ஊரில் கங்காதரன் என்பவர் வீட்டில் நில அதிர்வால் விரிசல் ஏற்பட்டதாக தகவல் பரவியது. இது பற்றி வருவாய்த்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் ஆய்வு செய்தனர். இரு மாவட்டங்களிலும் பெரிய அளவில் வேறு சேதம் ஏற்பட்டதாக தகவல்கள் இல்லை. இது பற்றி தென்காசி மாவட்ட பேரிடர் மேலாண்மை அதிகாரிகளை தொடர்பு கொண்ட போது அவர்கள் நில அதிர்வை உறுதி செய்தனர். நில அதிர்வு ஏற்பட்டது உண்மைதான். பல ஊர்களிலிருந்தும் இது பற்றி தகவல் வந்தது. இருப்பினும் நில அதிர்வை கணக்கிடும் அலுவலகம் திருவனந்தபுரத்தில் தான் உள்ளது. அங்குள்ள அதிகாரிகளிடம் இது பற்றி தகவல் வரும் என்று காத்திருப்பதாக கூறினர். தென்காசி, நெல்லையில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக பீதி ஏற்பட்ட நிலையில் இதை உறுதி செய்ய வேண்டிய தேசிய நில அதிர்வு மையம் இது பற்றி எந்த தகவலையும் வெளியிடவில்லை. கடைசியாக தென்காசி, நெல்லை நில அதிர்வுக்கு 10 முதல் 15 மணி நேரம் முன்பு வரை அந்தமான் அருகே வங்கக்கடலில் 2 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் கூறியிருந்தது. ரிக்டர் அளவுகோலில் ஒன்று 4.3, மற்றொன்று 4.1 அளவில் பதிவானது. இரண்டும் கடலுக்கடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவானதாக அந்த மையம் கூறியிருந்தது. அதேபோல் காலை 7:20 மணிக்கு மேற்கு டெல்லியில் ஒரு நிலநடுக்கம் பதிவானது. 2 கிலோமீட்டர் ஆழத்தில் நடந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 1.9 பதிவானது. இவற்றை தவிர வேறு எந்த நிலநடுக்கமும் பிற்பகல் வரை ஏற்படவில்லை என்று தேசிய நில அதிர்வு மையம் கூறியிருந்தது. அப்படியென்றால் திருநெல்வேலி, தென்காசியில் ஏற்பட்ட நில அதிர்வுக்கு என்ன காரணம் என்பது $1 மில்லியன் கேள்வியாக இருக்கிறது. இது பற்றி இரு மாவட்ட நிர்வாகமும் நிபுணர்கள் மூலம் ஆய்வு செய்து வருகிறது.